இன்னைக்கு செல்வி சமையலில் இந்த வெயில் காலத்துக்கு கிடைக்கக்கூடிய பழத்தை வச்சு முக்கணி பாயாசம் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முக்கணி பாயாசம் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு மாம்பழம், 1 கப் அளவுக்கு பலாப்பழம், 1 கப் அளவுக்கு வாழைப்பழம், 1 டம்ளர் அளவுக்கு 1/4 லிட்டர் டம்ளரில் பால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்தமாரி நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க. பழம் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க. ஓரமாக வச்சிடலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு செவ்வரிசி. தண்ணி செவ்வரிசி முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நம்ம ஒரு கரண்டி வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு வறுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நல்லா நெய் உருவி வரட்டும். திராட்சை ஒரு 10-15 திராட்சை அளவுக்கு எடுத்துருக்கேன். முந்திரி ஒரு 10 முந்திரி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே பொடிட்டு விட்டோம்னாக்கா ஒரு பக்கம் வறுத்துருக்கோம், ஒரு பக்கம் தீஞ்சு போயிடும். இந்தமாரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பொடிஞ்சு வந்துருச்சு. கம்மன்னு வாசமும் வருது. இப்போ வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பால் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ வேக வச்ச செவ்வரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. நீங்கள் வேணால் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரி திராட்சையிலே நெய் இருக்குது. நீங்கள் நெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. 4 ஏலக்காய் நான் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுப்பு நம்ம மீடியமாக வச்சுக்கிட்டாவே போதும். ஏன்னா ஏற்கனவே செவ்வரிசி நம்ம வேவிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம், பாலும் காய வச்சு எடுத்துருக்குறோம். அடுப்பு மீடியமாகவே வச்சுக்கணும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண பக்கமாக 1 பிஞ்சு அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விடலாம். நாம் உப்பு எதுக்காக சேர்த்துறோம்னாக்கா இனிப்பும் உப்பும் சேர்ந்தாக்கா ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ முக்கணி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்தமாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த பாயாசம் நல்லா இருந்துச்சு, இன்னொரு வாட்டி செஞ்சு கொடுமான்னு உங்கள் குழந்தைங்களாம் கேட்பாங்க. செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.